நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்த வேலையில என் வீட்டுக்காரர் ஒட்டரை தான் அடிச்சுட்டு இருந்தாரு. அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. சரி. நமது ராமநாதபுரம் கிராமத்தில் ராமர் கோவில், காளியம்மன் கோவில், முப்படாதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நமது கிராமத்தின் பூவை புகழ் பட்டிமன்றத்தினை அன்போடு அழைத்த நமது கிராமத்தின் இளைஞர் குழு சகோதரர்களே, அன்பு குழந்தைகளே, கோவில் நிர்வாகிகளே, ஊர் பெரியவர்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கண்டிப்பா என்னை படைத்த ஈசன் பெருமானை போற்றி, என் உயிருக்கு மூச்சு கொடுத்த என் தாய் தந்தையின் பாதங்களை வணங்கி, என் பேச்சுக்கு மூச்சு கொடுக்கும் என் தமிழ் மொழியை நீ வாழ்க. வெரி குட். அதுக்கு கை தட்டுங்க. தமிழ் மொழியை பற்றி அருமையாக நல்லதொரு தலைப்பினை கொடுத்து அமர்ந்திருக்கும் நடுவர் பெருமானே, கணவன் கிடைச்சது கங்கையம்மன் கொடுத்த வரம், மனைவி கொடுத்தது இறைவன் கொடுத்த வரம், மாமை மாமியார் அமைவது மாரியம்மன் வரம், கொழுந்தியா கிடைக்கிறதெல்லாம் கொடுமுடி ஐயனாரோட வரம், நாத்தனார் கிடைச்சதெல்லாம் நரசிம்மன் கொடுத்த வரம், புள்ள கொடுத்ததெல்லாம் புருஷ வரம் நினைச்சு வாழ்ந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்குன்னு எதிர் அணியினதே. பிறந்த வீட்டு பெருமையை பறைசாற்ற வந்திருக்கும் எங்கள் குல சிங்கங்களே, முகத்துல போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. காண வந்திருக்கும் எமது அருமை ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பிறந்த வீட்டு பாசம் அது ஆலமரம் விழுது போல மேலிருந்து கீழே இருக்கும். அப்படிதானேக்கா? அப்படிதானே? எல்லாரும் பிறந்த ஊரை பெருமையா தானே பேசுவோம். ஆனா இது நிறைய பேருக்கு பிடிக்கல. அங்க வயிற்றுல நிறைய பேருக்கு புகை வருது. எந்த வீட்டுல பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு வந்து தேவதைகள் குடியேறுவார்களாம். நடுவர் அவர்களே, என்ன சொல்றீங்க நீங்க? பெண்கள் அனைவரும் விரும்புவது தன்னுடைய தாய் வீட்டில் அவளுடைய மடிதான் தொட்டில். எல்லாருமே தாயின் மடியில் தவழ்ந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் இல்லையா நடுவர் அவர்களே? உண்மை உண்மை உண்மை. தாய் வீடு தாங்க சொர்க்கம் அப்படின்னு சொல்ற அக்கா கை தட்டுங்க பாப்போம். மக்கள்லாம் எழுதிட்டாங்க. நான் வீட்டுக்கு போட்டுமாப்பா? ஆட்டோல வந்தோம், ஒன்னாவே போவோம். ரொம்ப தூரம் இல்ல, பக்கம் தாங்க. பயப்படாதீங்க, பத்திரமா கொண்டு சேர்க்கிறோம். காலையில் கேரளா பஸ் ஏற்றி விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. பெண் குழந்தை